என்னது, துபாயில் தங்கம் விலை இவ்வளவு கம்மியா? அதுவும் ஒரு அவுன்ஸுக்கு $30 வரைக்கும் தள்ளுபடியா? ஆமாங்க, உலகமே தங்கத்தோட விலை ஏறுதேன்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் துபாயில் மட்டும் ஒரு விசித்திரமான டிஸ்கவுண்ட் சேல் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதை வாங்க ஏன் பெரிய ஜுவல்லரி நிறுவனங்களே தயங்குறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் என்ன? இது நமக்கு லாபமாக இல்லையா? முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வழக்கமாக துபாய் அப்படின்னாலே தங்க நகரம் தான். இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஜுவல்லரி ஷோரூம்ஸ் எல்லாருமே துபாயில் இருந்து தான் மொத்தமாக தங்கத்தை இறக்குமதி செய்வாங்க. ஆனால் இப்போது அங்கே நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. முக்கியமான காரணம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பதற்றம். இதனால் துபாய் வழியாக போகிற வான்வெளி, அதாவது ஏர் ஸ்பேஸ் ரொம்பவே ரிஸ்க்காக மாறி இருக்கு. வழக்கமாக தங்கம் பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் மூலமாக, அதாவது பயணிகள் விமானத்தின் மூலமாக தான் கார்கோவாக இங்கே வரும். இப்போ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுனால அங்கே இருக்கிற கோல்டு டீலர்கள் கிட்ட தங்கம் மலை போல் தேங்கி கிடக்கு. இங்கே தான் ஒரு எக்கனாமிக்ஸ் நடக்குது. துபாயில் சப்ளை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஆனால் அதை வெளியில் கொண்டு போக வழி இல்லை. தங்கத்தை ஒரு இடத்துல தேக்கி வச்சிருக்கிறது அப்படின்றது ஈஸி கிடையாது. தங்கத்தை ஒரு இடத்துல நீங்கள் சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான இன்சூரன்ஸ் மற்றும் செக்யூரிட்டி செலவுகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பல மடங்கு ஏறிக்கிட்டே போகும். அதனால தான் இங்கேயே வச்சு நஷ்டப்பட்டதுக்கு பதிலாக லண்டன் சர்வதேச சந்தை விலையை விட ஒரு அவுன்ஸுக்கு $30, அதாவது நம்ம ஊருக்கு சுமார் $2500 வரைக்கும் குறைச்சி விற்கலாம்னு துபாய் டீலர்கள் முடிவெடுத்திருக்காங்க. விலை இவ்வளோ கம்மியாக விற்கும்போது வர்த்தகர்கள் வாங்கி போட்டு குவிச்சிருவாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இவ்வளோ கம்மியாக விலை இருந்தாலும் வர்த்தகர்கள் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வார் ரிஸ்க் ப்ரீமியம். அதாவது போர் நடக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பொருளை கொண்டு வரணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சாதாரண கட்டணத்தை விட பல மடங்கு அதிகமாக ப்ரீமியம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து விமான வாடகையும் இப்போது 60% முதல் 70% வரை அதிகமாகிடுச்சு. சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா துபாயில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த $30 தள்ளுபடி இந்த வார் ரிஸ்க் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் செலவுக்கே சரியாக போயிடுது. அதனால தான் பெரிய நிறுவனங்கள் கூட இப்போதைக்கு புது ஆர்டர் கொடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா தன்னோட தங்க தேவையை பூர்த்தி செய்ய துபாயை தான் அதிகமாக நம்பியிருக்கு. குறிப்பாக MMTC, PIMP போன்ற பெரிய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு வரவேண்டிய 10% மூலப்பொருள் இப்போது துபாயிலே நின்றுச்சு. இந்த 2026 வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே தங்கம் விலை ஒரு மேஜிக் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் உலக சந்தையில் விலை குறைஞ்சாலும் இந்த சப்ளை செயின் பாதிப்பால் நம்ம ஊரில் தங்கம் விலை குறையாமல் அப்படியே தான் இருக்குது. இது ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, கல்யாணத்துக்காக தங்கம் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய தலைவலியாக தான் மாறி இருக்கு. ஆக மொத்தம் துபாயில் தங்கம் மலிவாக கிடைச்சாலும் கூட அது நம்ம கைக்கு வந்து சேர்றதுல மிகப்பெரிய சவாலே இருக்குது. போர் பதற்றம் குறைஞ்சு விமானங்கள் வழக்கம் போல் பறக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த நிலைமை சீராகும். அப்போ வேணும்னா தங்கம் விலையில் அதிரடியான ஒரு சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2026 தங்கம் விலை ஒரு சவரன் எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி முக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் உடனே இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.